ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண விடுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சமையல் உங்களுக்கு காமிச்சு தர போகிறீங்க. வாங்க பார்க்கலாங்க. இப்போ தாங்க மீன் வாங்க தந்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அழகாக இருக்குங்க. இதை நாம் இந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வரலாங்க. தேங்காய் மசாலா எல்லாம் போட்டு நாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி கொண்டு வரலாங்க. ஒரு கடாய் எடுத்துருக்கீங்க. இந்த கடாயில் 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பப்பட்டானா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வெந்தயம் சேர்க்க வேண்டாங்க. ஏற்கனவே நாம் மசாலா நல்ல ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி வச்சுருக்கோங்க. இதை சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய முழு சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க. அந்த விழுதை இதில் சேர்க்கலாங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டோங்க. பச்சை வாசனை போகட்டுங்க. அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் போகணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இப்போது நாம் புளி தண்ணி ஏற்கனவே வடிகட்டு வச்சுருக்கோங்க. அந்த புளி தண்ணியில் சேர்க்கலாங்க. தேவையான அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நாம் மசாலையெல்லாம் தடவை வச்சுருந்தோம்ல மீன், அந்த மீனை இதில் சேர்க்கலாங்க. நாம் மீன்லேயும் ஃப்ரை பண்ண மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நாம் வச்சுருக்கோங்க. அதனால் மீன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக மீன் குழம்பு நீங்கள் செய்து பாருங்கள். வாசனை இப்போமே வர தொடங்குதுங்க. நான் சொன்னது மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கே தெரியுங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யாமல் இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மீன் குழம்பு செய்யுங்க. கைஸ், குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மசாலு எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா கைஸ். இந்த ஸ்டேஜில் நாம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்க்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வித்தியாசமான டேஸ்ட்டுக்கு மீன் குழம்பு காமிச்சு தந்துருக்கீங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.